அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கரூர் கிளாசிக் கிச்சன். இன்றைக்கி ரொம்பவே சிம்பிளாக அதே சமயம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய சிக்கன் பெரட்டல் ரொம்ப ஈஸியாக யார் வேணாலும் செய்யலாம். அந்த மாதிரி ஒரு ரெசிபி தான், வாங்க பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: சிக்கன் 1 கிலோ, நான் அரிஞ்சு வச்ச வெங்காயம் எடுத்திருக்கேன், முழு வெங்காயமும் எடுத்திருக்கேன், கொஞ்சம் கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு எண்ணெய், தேங்காய் இந்த மாதிரி மெல்லிசாக சின்ன சின்ன ஸ்லைஸாக போட்டு எடுத்துக்கோங்க, இஞ்சி பூண்டு, முழு மிளகு, கடுகு தாளிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, கொத்தமல்லி தூள், வரமிளகாய் தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா தேவையான அளவு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இதெல்லாம் தனித்தனியாக இடிச்சுக்க போகிறோம். இடிக்கிற இந்த 5 மட்டும் தனியாக எடுத்துக்கலாங்க. இடி உரல் இல்லைன்னா அம்மி, நீங்கள் எதில் வேணாலும் வச்சு இடிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நான் மிளகு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கிறேன். இதை 1-2 தட்டிட்டு இது கூடவே நம்ம பாதி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். மீதி பாதி நம்ம தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சிடலாங்க. இந்த கருவேப்பிலையும் மிளகையும் ஒன்றா நல்லா நுணுக்கி எடுத்துக்கலாங்க. கொரப்பாக இருந்தால் போதும், ரொம்ப நைஸான பவுடராக தேவையில்லை. இந்த மாதிரி கொரப்பாக இடித்து இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு அதுக்கப்புறம் வெங்காயம் இது 3ஐயும் சேர்த்து தட்டி எடுத்துக்க போகிறோம். சப்போஸ் உங்கள் வீட்டில் இடி உரல் இல்லைன்னா அம்மி, ரெண்டுமே இல்லைன்னா மிக்சர் ஜாரில் போட்டு பல்ஸ் மோடில் கொஞ்சம் கொரப்பாக இருக்கிற மாதிரி ஒரு 2-3 பல்ஸ் மட்டும் விட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் தட்டி இது கூட நம்ம முதல்லையே நுணுக்கி வச்சுருக்கிற கருவேப்பிலையும் மிளகையும் சேர்த்திக்கோங்க. இது எல்லாத்தையும் நான் இன்றைக்கி 1 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். அது கூட கலந்து தேவையான மசாலா ஐட்டம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு, சில்சில்லாக கட் பண்ணி வச்சுருக்க தேங்காய் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் நான் இன்றைக்கி 1/2 கப் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னொரு 1/2 கப் சேர்த்தி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை ஒரு 1/2 மணி நேரம் போல் ஊற விட்டுறலாம். இது நல்லா சிக்கனில் எல்லாமே இறங்கி வரணும். ஒரு அடிகனமான கடாய் வச்சு அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய், 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்தி கடுகு நல்லா பொரிஞ்சு வந்தோடனே கருவேப்பிலை அரிஞ்சு வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் 1 கப் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு இது எண்ணெயோட நல்லா கலந்து வர மாதிரி கலந்து விட்டுருங்க. இந்த ரெசிபிக்கு சின்ன வெங்காயம் மட்டும்தாங்க நல்லாயிருக்கும். பெரிய வெங்காயம் போட்டிங்கன்னா ஒரு மாதிரி இனிப்பு சுவை வந்துடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு சின்ன வெங்காயம் மட்டுமே சேர்த்திக்கோங்க. அதே மாதிரி நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். இப்போ எல்லாமே ஒன்றா கலந்து வந்துருச்சு. இதை மூடி போட்டு 20-25 நிமிஷம் நல்லா வேக விடணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நடுவில் அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. தேவைன்னா இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்துட்டு, சப்போஸ் உங்களுக்கு உப்பு கம்மியாக இருந்தால் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். காரம் கம்மியாக இருந்தால் வரமிளகாய் தூள் ஆட் பண்ணிங்கன்னா வெங்காயம் அடிக்கும். அதனால் பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கலாம். கடைசியாக கொத்தமல்லி தழை தூவி எல்லாம் ஒரு பெரட்டி எடுத்திங்கன்னா சிக்கன் பெரட்டல் ரொம்ப சூப்பராகவே ரெடி ஆகிடுங்க. பேச்சுலர்ஸ் கூட பிகினர்ஸ் கூட இதை செய்யலாம். ரொம்ப ஈஸி. இதை சூடான சாதம் இல்லைன்னா ஏதாவது புலாவ், சப்பாத்தி, ரச சாதம், தயிர் சாதம் அந்த மாதிரி எது கூட வச்சு சாப்பிட்டாலுமே ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருக்கும். நம்ம இன்றைக்கி சிக்கனுக்கு தண்ணி எதுவுமே ஊற்றாம தான் வேக வச்சுருக்கோம். நம்ம மேரினேட் பண்ணி வச்சதில் சிக்கன் நல்லா டெண்டராக இருக்குங்க. அதிலேருந்து வர்ற தண்ணியும் எண்ணெயுமே சிக்கனை நல்லா வேக வச்சுருங்க. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்குதுன்னு. குவிக்காக இதோட நியூட்ரிட்டிவ் வேல்யூ பார்த்துடலாம். நான் இன்றைக்கி எடுத்த அளவுக்கு 4 பெரியவங்க தாராளமாக சாப்பிடக்கூடிய அளவுக்கு நமக்கு சிக்கன் வறுவல் வந்திருக்குங்க. நான் இன்றைக்கி இங்கே ஷேர் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு போர்ஷனுக்கு உண்டான வேல்யூஸ் தான் இங்கே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் என்ன நியூட்ரியன்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சு சாப்பிடும்போது நமக்கு ரொம்பவே திருப்தியாக இருக்கும். அதுக்காக தான் உங்களுக்கு வீடியோவில் நியூட்ரிட்டிவ் வேல்யூவோடு கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்கள் வேல்யூபிளான கமெண்ட்ஸையும் போஸ்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எந்த ஒரு வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.